ஹாய் ஃபோக்ஸ். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டாட்டர் வந்து இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் கேட்டிருந்தா. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கவே அந்த ஃப்ரூட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் அந்த சீட்ஸு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் தடவை ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டு பார்க்குறது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் கூட ரொம்ப பிங்கிஷாக, அந்த ஒயிட்டில் அந்த பிளாக் சீட்ஸ் வந்து அப்படியே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் தொட்டு தொட்டு அதுவும் வழவழன்ட்டு இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. வழுக்கி வழுக்கி விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து என் டாட்டருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கினா. அவளுக்கு எங்கே சாப்பிட்டான்லாம் தெரியல. பட் வேணும் வேணும்ன்ட்டு இருந்தா. ஸோ அதனால் நான் அதை கட் பண்ணி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குவிக்கான ஒரு பாஸ்தா சாஸ் தான். ஒயிட் பாஸ்தா ஜென்ரலி நம்ம வந்து ஃப்ளார், மில்க், சீஸ் அதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. ஸோ நான் இது வந்து காலிஃப்ளவரும், பாதாம், அப்புறம் வால்நட் இது எல்லாத்தையுமே வந்து பாயில் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவே வந்து வால்நட்டும் பாதாமும் நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்க விட்டு, அப்புறம் வந்து கார்லிக் பவுடர் வந்து கார்லிக் சீசனிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும்னா வந்து இந்த பெல் பெப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லோ கலர் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சைடில் நான் வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருந்தேன். அதில் சால்ட் ஆட் பண்ணி அப்புறம் வந்து பாஸ்தாவும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா கொதித்து பாஸ்தா ரெடி ஆனோடனே இப்போ நான் வந்து எப்படி அது எல்லாத்தையும் செட் பண்ணுறேன்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்பி கிரெமோட டோனட்ஸ் வந்து காஸ்கோவில் வந்து ஆக்சுவலி வந்து டசன் டோனட்ஸ் வந்து $15 கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல டீலாக தெரிஞ்சிச்சு. ஸோ மார்னிங் சம்டைம்ஸ் வந்து என் டாட்டருக்கு வந்து எதுவும் காரமாக பிடிக்காது. சம்டைம்ஸ் ஷீ ப்ரிஃபர் சம்திங் ஸ்வீட். ஸோ அந்த டைமில் டோனட் நல்லா இருந்துச்சு, அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெய்லி ஆரஞ்ச் ஜூஸ் கொடுப்பா. அதுவும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு புழிஞ்சு தான் கொடுப்பேன். ஸோ அது அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் அசம்பிள் பண்ணி அவளுக்கு கொடுத்தாச்சு. அவள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா சாப்பிட. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் அந்த காலிஃப்ளவர் அது எல்லாத்தையுமே நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா சாஸ் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ தட் நான் எப்போல்லாம் வேணுமோ எனக்கு அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது நல்லா குக் பண்ணலாம் பட்டரில். நம்மளுக்கு வேண்டிய சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுவே போதும் அப்படின்னா பாஸ்தா வேக வச்சதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தா ரெடி. நம்ம ட்ரையாக வேணுமோ இல்லை கொஞ்சம் சாஸியாக வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாட்டரோ இல்லை மில்க்கோ ஆட் பண்ணி. ஸோ இது என் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நான் அந்த ட்ராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து கொஞ்சம் ஓவர் நைட் சோக்ட் ஓட்ஸில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். அதுதான் ஃபோக்ஸ். தேங்க்யூ.